ஜாதி வெறியர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன பிரதர் சொல்லுவீங்க? மனிதன் வந்துட்டு பிறந்தது ஒரு டைம் தான் பிறப்பாங்க. அதனால் வந்துட்டு சும்மா வெட்டு குத்து இதெல்லாம் தேவையே இருக்காது. பிறந்த வரையும் வந்துட்டு வாழ்ந்தோமா இருந்தோமா துன்புறுத்தாமல் போனோமா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த கிராமங்களில் இன்னும் ஜாதி அப்படியே இருக்குது. ஆனால் நகரங்களில் இந்த மாதிரி ஜாதி பெருசாக பார்க்குறது இல்லைங்கிறாங்க. என்ன காரணமாக இருக்குங்க? ஏன்னா அப்டேட் ஆகுறாங்க, அவ்வளோதான். இங்கே அறிவில்லைங்கிறீங்களா இல்லை எனக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. அப்டேட்டடுன்னா சொல்லணும். அதான் அறிவில்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை நீங்களும் ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி, பிரதர் ஒரு ஜாதியில் இருந்திருப்போம் இல்லைங்களா? ஆனால் நம்ம பார்க்குறது இல்லை. அதே ஊரில் பிறந்தோம், அதே ஊரில் சம்பாதிக்கிறோம். ஊரில் இருக்கிறவங்க என்னென்னா அவங்க இந்த இதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் தாட்டில் தான் இருக்காங்களே தவிர, இப்போது சில பேர் வந்துட்டு ஊர்லேருந்து அங்கேருந்து இங்கே வரும்போது மாறிக்கிறாங்கள்ல. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மாறி இந்த மாதிரி இருக்கணும்ன்றது அந்த இதில் இருக்காங்க. இல்லைண்ணா, நான் சிம்பிளாக கேட்குறேன் சார். ஊரில் இருக்கிறோம், நான் ஜாதி பார்க்குறேன். சென்னை வர்றேன், அது நகரத்துக்கு வர்றேன், நான் ஜாதி பார்க்க மாட்டேங்கிறேன். காரணம் என்னவாக இருக்கும்? இங்கே எப்படி ஜாதியெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. எல்லாமே பொதுவாக பழகிறது தான். இல்லை அங்கேயே அப்படி பழக மாட்டேங்கிறோன்னு நினைக்கிறீங்க? பழகிறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த கேஸ்ட்டுக்கு இந்த ஏரியா வரையும் தான் இருப்பாங்க, இந்த கேஸ்ட் இந்த ஏரியா தான் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு அதான் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னு நினைப்பீங்க? என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் மாறுவாங்கன்னு நம்புறீங்க? தண்டனைன்றது நம்மள எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்களாம் வந்துட்டு கரெக்ட். ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லாருமே பொதுவாக மனுஷன் மதித்தாலே போதும். தண்டனைன்றது பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலையிலே ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியே அதை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு படித்தவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேனே. பொதுவாக வந்துட்டு எப்படின்னா இப்போது தானை வந்துட்டு அடுத்து அவங்களுக்காக பயந்து இவங்களுக்காக பயப்படாமல் தனக்காக வந்துட்டு வாழ்ந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் வராது. அதாவது ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கொடுறாங்க. ஆனால்